ஏதாவது ஒரு கதை இருந்தா பரவாயில்ல. 10 பைசா ஆகாது. கதையே இல்ல. கதையே இல்ல. என்ன கதை இருக்குது பாக்குறது படம்? 200 பிரியாணி சாப்பிட்டு போய் உட்காந்துலாம். 60 ரூபா டிக்கெட் வந்தாலே ஒர்த் இல்ல. நம்பி வந்தேன், செஞ்சு விட்டாங்க, என்னைய செஞ்சு விட்டாங்க. படம் நல்லாவே இல்லை. ஏதாவது டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா போயிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. போட்டு காது ஏர் ட்ரம் யாராச்சும் காதுல வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா படத்துக்கு கண்டிப்பா வந்துடாதீங்க. கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க படத்துல. ஒரு சவுண்டுமே கேட்கல, பேசுறது எதுவுமே டைலாக்கே புரியல. அதான் ஒரு படத்துல போனா கொஞ்சம் தூங்கவாச்சும் முடியும், நல்லா இல்லை அப்படின்னா. இந்த படத்துல தூங்கவும் முடியாது, கத்தி கத்தி எழுப்பி விட்டு கொல்றானுங்க படத்தை பார்த்துட்டு. டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க கேன்சல் பண்ணிடுங்க. கதை வேணா நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு. ஆனா அந்த கதையும் போட்டு எப்பயும் போல குழப்பி வச்சுட்டு நம்பி வந்தேன், செஞ்சு விட்டாங்க, என்னைய செஞ்சு விட்டாங்க. பில்டப் போடுற படத்தை நம்பாதீங்க, சுமாரா பில்டப் இருக்கும். அந்த மாதிரி படத்தை நம்பி வாங்க. இந்த படத்துல அந்த அளவுக்கு பில்டப் போட்ட அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. படம் ஒண்ணுமே இல்லை. அதானே படத்தை எல்லாம் மொக்கையா பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல மட்டும் யாராச்சும் ஒரு ஹீரோ கொண்டு வந்துட்டு படத்தை ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படிலாம் ஏமாத்த முடியாது. இந்த படத்துல அதே மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லா நல்லா இல்ல, கிளைமேக்ஸ்ல மட்டும் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வச்சுட்டாங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு ஒத்துவோமா? இப்போ பாகுபலி அந்த மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன ஆகும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல, நம்ம வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ஹை பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது, சரி யாராச்சும் ஒருத்தன் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நுழைச்ச மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒரு ஆர்கானிக்காவே இல்ல படம். கிளைமேக்ஸ் லீடும் ஆர்கானிக்கலா இல்ல. வேஸ்ட் தான், நல்லா இல்ல. அதெல்லாம் ஒண்ணுல பிரதர், வேஸ்ட். அதெல்லாம் நல்லா இல்ல. சுமாராக தான் இருக்கு. கதை ஒன்றும் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கிறது புரியல ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ, படம் வேஸ்ட் தான். எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்கு, மற்றபடி சொல்ல கதை என்னமோ ஒன்றுமே புரியல. டைம் வேஸ்ட் தான். ஓகே ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸோ நான் நினைச்சதோட எதிர்க்கு எல்லாமே பிடிச்ச சீன் தாங்க. சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லுமே கத்திட்டே இருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட் வேற ஒண்ணுமே இல்ல, எமோஷன் ஆகிட்டே இருக்கிறாரு. அது செகண்ட் பார்ட்ல தான் தெரியும். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஒரு டைம் பார்க்கலாம், ஒரு டைம். ஏன்னா என்ன சொல்றது, ஏதாவது ஒரு கதை இருந்தா பரவாயில்ல. 10 பைசா ஆகாது, 5 பைசா ஆகாது. மியூசிக் நல்லா இருக்குது, அவ்வளவுதான். எஃபெக்ட் நல்லா இருக்குது. படம் ஒண்ணும் இல்ல, படம் குப்பை. படம் மாசத்துல 4 தடவை பாக்கலாம். காஜ்மோரா 2ங்க அந்த மாதிரியே தான் இருக்கு படம். சுத்தமா நல்லா இல்ல சுத்தமா நல்லா இல்ல படம். சுத்தமா போட்ட காசு எடுக்கிறதே கஷ்டம். கதை ஒன்றும் பெருசா இல்லைங்க. சிறுத்தை சிவா எமோஷனல் படம் எடுத்திருந்தாரா, அதே ராஜா காலத்துல கொண்டு எமோஷனல் படமா எடுத்திருக்காரு. படம் சுத்தமா எந்த படமும் இப்போ வர படத்துல அவ்வளோ சான்ஸ் போட்ட காசு எடுக்காது. எனக்கு தலைவலியா இருக்கு. மியூசிக் அதாவது கதை எதுவும் புரியல. மியூசிக் வந்து ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, சும்மா கத்திட்டே இருக்காரு. மியூசிக் ரொம்ப கெடுத்துருச்சு படம். கதையே புரிய மாட்டேங்குது, நிறைய கிராபிக்ஸ் தான் அதிகமா இருக்கு. படம் சூப்பர், பார்க்கலாம். சாரி பார்க்காதீங்க. கதை தானே பிரச்சனை. கதை தானே இல்லை. வரவும் போறவெல்லாம் கத்துறான், எதுக்கு கத்துறானே. ரோலெக்ஸ் மாதிரி அவர் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்ட்டியை இன்டர்மிஷன்ல கொண்டு வந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும். அவங்க அடுத்த பார்ட் 2 எடுக்கிறதுக்காக இந்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ட் 2 வேணும் ப்ரோ. குடுக்குற 200 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு போய் உட்காந்துலாம். 60 ரூபா டிக்கெட் வந்தாலே ஒர்த் இல்ல. சூர்யாவோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. சிவா தான் ப்ரோ பிரச்சனை. அதான் ப்ரோ போகுது அது பாட்டுக்கு. நீங்க பாட்டுக்கு உட்காந்து பார்க்கலாம், தூங்கலாம், நல்லா இருக்கு. சுமார் தானே. வேற லெவல் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்டு நண்பர் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் வேற லெவல் இருக்குது. படம் மிஸ் பண்ணாதீங்க, யாராலும் பார்க்கலாம் எல்லாருமே.
ஆஸ் யூஷுவல் சிவா சார் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் பார்க்கவே முடியல. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்பயுமே சிவா எடுக்கிற படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போரு. அதுவும் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம்லாம் வெளியே வந்துடலாம் போல இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே. 3D எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கு. சிஜிலாம் சூப்பராக இருக்கு. சிஜிக்காக வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. அப்படி சொல்ல முடியாது, சிஜிக்காக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கண்ணிலே பார்க்க முடியல. ஓகே வேணாண்ணா. வீட்லயே இருந்துக்கலாங்க பாஸ். எங்க பாஸ் கதையே இல்ல, கதையே இல்ல. என்ன கதை இருக்குது பாக்குறது படம்? சூர்யா அவர் நடிப்பேனா சொல்லலாம், மித்தபடி ஒண்ணு வேஸ்ட். மியூசிக்கா யார் போட்டான்னு தெரியல, நான் பாத்துறான்னு சொல்றேன். அடுத்த 2வது பார்ட்ல 1000 கோடி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். அதான் நானே மினிமம் சீக்கிரம் வண்டி வந்துட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்கு. கெட்ட அடிச்சிருக்காரு. மியூசிக் வந்து படத்துக்கு எடுத்துருச்சு. மியூசிக் சுத்தமா அவுட்டு. கெட்டப்ல ஒரு 2-3 கெட்டப் இருக்கும். கதை புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி எல்லாம் ஒரு வசனமே புரியல சுத்தமா. பிரச்சனையே அதுதான். பாகுபலி படம்னா வசனம் புரியுது பாத்தீங்களா? இதுல வசனமே புரியல. புரிஞ்சாதானே கதை நம்மளுக்கு புரியும், மெயின்ல ஏத்திக்க முடியும். கதை வசனம் புரியாம மியூசிக் ஏதோ அதிகமா வர்றதுனால ஒண்ணுமே. அதுதான் 3 வருஷம். எதுக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டாருன்னு புரியல எனக்கு. அதுதான் பிரச்சனை. வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. மியூசிக் ரொம்ப ரொம்ப மட்டமான மியூசிக். கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுதான் பிரச்சனை. ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. திறமையா நடிச்சிருக்காரு. அது நல்லா இருக்கு. அதுதான் கொஞ்சம் பார்க்க முடியுது. அதுகளும் வந்துட்டேன். அது கிளைமேக்ஸ் அந்த ஒரு சின்ன பையன் துருன்னு சொல்லி அவனை ஃபர்ஸ்டே கொண்டு இருந்த கதையை முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லயே கதையே சுத்தமா ஒண்ணுமே பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஒன்னே புரிஞ்சாதானே பார்க்க முடியும். கத்திக்கிட்டே இருக்காங்க படம் பண்ணி. மியூசிக் காது அடிக்கிறது மண்டை வழியா இருக்கு. மியூசிக் வந்து டோட்டலா பிரச்சனை. அதுதான் வேற ஒண்ணு. அதான் இப்போ எந்த ஒடியான்ட்டேன் முடியல. சர்ப்ரைஸா கடைசியா ஒருத்தர் வந்தாரு. தாசமா இருந்தது. செம்மையா இருந்தாரு. சூர்யா தான் படத்திலேயே மாசா இருந்தாரு. அவரு சும்மாவே நல்லா பண்ணுவாரு. செம்மையா இருந்துச்சு. ஆனா லைக் பாக்குறதுக்கு தியேட்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. மியூசிக் வந்து கொஞ்சம் இதுவா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா பாக்குறதுக்கு அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. 3 இயர்ஸ் அப்புறம் விட்டுருக்க தியேட்டர்ல வந்து எப்படி பாக்குறீங்க? வெற்றி அடையும் நினைக்கிறீங்களா படம்? கண்டிப்பா. இல்ல அவங்க சொன்னதான். என்ன நான் வந்து 7.4